ஒகேனக்கல் காவிரி ஆற்றிற்கு நீர்வரத்து 1,80,000 கனஅடியாக உயர்ந்துள்ள நிலையில் ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடும் நிலையில் கரையோர பகுதிகளை வெள்ளம் சூழும் நிலை ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். வணக்கம். தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளான கொடகு, ஆசான், மண்டியா, கேரளா மாநிலம் வயநாடு உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக கர்நாடக மாநிலத்தில் உள்ள கபினி, கிருஷ்ணராஜ அணைகள் முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. கர்நாடக அணையிலிருந்து நேற்று மாலை வினாடிக்கு 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட நீர் 2,20,000 கனஅடி நீர் உபரி நீராக வெளியேற்றப்பட்டுள்ளதால் அணைகளிலிருந்து தண்ணீர் திறப்பால் தர்மபுரி மாவட்டம் பிலிகுண்டு பகுதியில் நீர்வரத்து அதிகாரிகள் நேற்று மாலை நிலவரப்படி 1,40,000 கனஅடியாக அதிகரித்திருந்தது. தற்போது நீர்வரத்து காரணமாக மெயின் அருவி, சினி அருவி, ஐந்தருவி உள்ளிட்ட பகுதிகள் நீரில் மூழ்கியவாறு உள்ளதால் மீண்டும் காலை 9 மணி நிலவரப்படி 1,80,000 கனஅடியாக நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் கர்நாடக அணையிலிருந்து தொடர்ந்து உபரி நீராக திறக்கப்பட்டு வருவதால் மேலும் நீர்வரத்து அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் மாவட்ட நிர்வாகம் கரையோரத்தில் உள்ள ஓட்டமலை, நாடார்கோட்டை, சத்திரம் உள்ளிட்ட பகுதிகளின் குடியிருப்பு பகுதியில் வெள்ளம் சூழும் அபாயம் ஏற்படும் உள்ளது. இந்த பகுதிகளில் அஞ்செட்டி செல்லும் சாலையிலும் தண்ணீர் பெருக்கெடுத்து வருவதால் அந்த சாலையில் முற்றிலும் துண்டிக்கும் சூழ்நிலை ஏற்பட வாய்ப்புள்ளது. இதனால் பாதுகாப்பான இடத்திற்கு செல்ல மாவட்ட ஆட்சியர் அவர்கள் சி. சாந்தி அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார்கள். மேலும் தண்ணீர் வரத்து அதிகரிப்பதால் பாதுகாப்பு இடத்திற்கு செல்ல மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது.